அன்றைய போராளிகளே, முதலில் இந்த இனத்திற்கு விடுதலை வேண்டும். 253 வருடத்திற்கு முன்பாக இந்த இந்திய தேசத்திற்காக முதல் சுதந்திர போராட்டத்தை தோற்றுவித்த அழகுமுத்துக்கோனுக்கு அரசு விழா எடுக்க வேண்டும் என்று நாமும் நம்முடைய இயக்கத்தின் சார்பாக ஆட்சியாளர்களுக்கு கடந்த ஆட்சியாளருக்கு தெரிவித்தோம். இந்த ஆட்சியாளருக்கும் கடிதம் மேல் கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம். ஆட்சியாளருக்கு தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த விழாவிற்காக அரசாங்கம் 3500 காவல்துறை சகோதரர்களை இந்த அரசாங்கம் நியமித்திருக்கிறது. ஆக அதற்கு தெரிகின்ற அரசுக்கு இந்த சுதந்திர போராட்ட வீரனுக்கு அரசு விழா எடுக்க வேண்டும் என்று ஏன் தோன்றவில்லை? ஏன் தோன்றவில்லை தெரியுமா? இவர்கள் ஜாதிய கூட்டத்திற்கு வருவார்கள், பேரணிக்கு வருவார்கள். தம்பி குலசீலன் கூறியது போல மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரத்தில் குடித்துவிட்டு அந்த கூட்டத்தை நாசமாக்கி சென்று விடுவார்கள். கோபப்பட வேண்டிய நேரத்தில், வாக்கு போட வேண்டிய நேரத்தில் ஜாதி மறந்து விடுவான், ஜாதி மாறி விடுவான். அதிமுக என்பான், திமுக என்பான், ஜாதியை சுத்தமாக தூக்கி பலகையை தூக்கி விடுவான். நான் பிறந்த இனத்திற்கு வாழ்வாதார உரிமை கொடுக்காத எந்த ஆட்சியாளருக்கும் வாக்கு அளிப்பது இல்லை என்ற தீர்மான முடிவை எதிர்க்கிறார்களோ அன்றைக்குதான் இந்த இனத்திற்கு விடுதலை. அரசு விழா நாங்கள் மட்டுமா கேட்கிறோம்? இன்று காலையிலே ஒரு நிகழ்ச்சி, கட்டளாங்குளத்திலே நினைவுக்கு சென்ற நம்முடைய சகோதரர்கள் தாக்கப்பட்டார்கள். 47 பேரை கைது செய்தார்கள். மீண்டும் அந்த காவல்துறை ஆணையாளர் நம்முடைய தம்பி குலசீலன் தொடர்பு கொண்டு, நம்முடைய வழக்கறிஞர்கள் தொடர்பு கொண்டு அங்கே படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களையாவது விட்டு விடுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்த பிறகு அந்த 17 மாணவர்களை விடுத்துவிட்டு 30 பேரை இன்றைய தினம் இந்த அரசு கைது செய்திருக்கிறது. எதற்கு? இந்த விழாவிற்கு வருவது தப்பா? எங்கள் மூதாதையர் அழகுமுத்துக்கோனுக்கு விழா எடுப்பது தப்பா? இந்த இந்திய மண்ணிற்காக தன் உயிர் கொடுத்தவன் அழகுமுத்துக்கோனுக்கு விழா எடுப்பது தவறா? அழகுமுத்துக்கோன் இந்த இடத்தில் பிறந்துதான் தவறா? அன்புக்குரிய போராளிகளே, எத்தனை வேதனை! மாலை முதல் எத்தனை தொலைபேசிகள், ஒரு தொலைபேசியாவது பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி கட்டளையில் இருக்கின்ற அங்கே ஒன்றிய செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர், நகர துணை செயலாளர், வேறு பதவி கிடையாது இவர்களுக்கு. வெறும் ஒன்றிய துணை கிளை, ஏதாவது ஒரு நகரத்தில் துணை பொறுப்பாளர் அல்லது எங்காவது ஒரே ஒரு மாநகராட்சியில் துணை மேயர், இந்த பொறுப்பு தான் யாதவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு போடப்பட்ட பிச்சை அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருக்கின்ற யாதவ இனத்தை சார்ந்த எம்எல்ஏ அவருடைய ஜாதி அண்ணா திமுக என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். திமுகவில் இருக்கின்ற திமுகவில் இருந்த அமைச்சர்கள் அவருடைய ஜாதி திமுக என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் பார்த்தோம் இந்த இனத்திற்கு விடுதலை இல்லையா? என்றைக்கு அரசியல் களம் காண்கின்றோமோ அன்றைக்குதான் நம்முடைய இனத்திற்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கும். இங்கே கோபப்பட்டார்கள் அன்பு தம்பிகள், காவல்துறை அணைத்து விட்டார்கள் என்று நான் நினைத்திருந்தால் அந்த கணமே இன்னும் வன்முறையை தூண்டி இங்கே ஒரு போர்க்களமாக்கி இந்த இடத்திலே ரத்தாறு ஓடி இங்கேயும் ஒரு 300 பேர் கைது செய்யப்பட்டு நம்முடைய சகோதரர்களுக்கு அடிபட்டு பாதுகாப்புக்கு வந்த காவல்துறை அடிபட்டு பிறகு அடுத்த 2 மாதத்திற்கு நாம் கோர்ட்டுக்கு நடக்க வேண்டும். நான் கூறினேன், அதற்கெல்லாம் நான் தயாராகவில்லை. நான் பார்த்துக் கொள்கிறேன் அந்த வழக்கை. அந்த வழக்கு நிச்சயம் அந்த அதிகாரி பதில் சொல்லியே தீர வேண்டும். எதற்கு அன்றைக்கு கோபப்பட்டோம்? சற்று அமைதியாக இருந்திருக்கலாமே, இன்றைக்கு ப்ரமோஷன் வராமல் நின்று விட்டது என்று அந்த அதிகாரி அழுது
சட்டப்பூர்வமான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். கைது செய்யப்பட்ட திருச்சுறையில் வைத்திருக்கின்ற என் அன்பு தம்பிகளுக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க அனைத்து முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அரசு விழா எடுப்பதற்கு இந்த அரசுக்கு திராணி இல்லை, தைரியம் இல்லை. ஆதிக்க சக்திகளின் ஆளுமைக்குள்ளே இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இந்த இனம் விழுந்துவிடக் கூடாது. இந்த இனத்திற்கு அடையாளம் தெரிந்துவிடக் கூடாது. அடையாளத்தை நாமே ஆட்சியாளர்களை அங்கீகரித்தால் இந்த இடத்திலிருந்து வாக்குகளை நாம் பெற முடியாது. ஆகவேதான் 3500 காவல்துறையை நியமிக்கின்ற அரசு இந்த போர் வீரனுக்கு, சுதந்திர போராட்ட வீரனுக்கு, இந்த இனத்திலே பிறந்தான் என்ற ஒரு குற்றத்திற்காக அரசு விழா எடுக்கவில்லையே. உங்களை ஆண்டவன் மன்னிப்பாரா? நிச்சயமா. இதையும் மீறி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த ஆட்சியாளருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்றால் உங்களை என்ன சொல்வது? இங்கே நிற்க வைத்தோம் அன்பு சகோதரி வீராங்கனை. இந்த இனத்திற்காக உயிர் கொடுத்தான். அவன் மனைவியை நிற்க வைத்தோம். என்ன நடந்தது? நடந்ததாக இருக்கட்டும். இனிமேல் நடப்பது நல்லதாக நடக்கட்டும். வருகின்ற காலம் ஆயர்குல மன்னனின் காலம். வருகின்ற தேர்தல் ஆயர்குல மாவீரர்களின் தேர்தல். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஆட்சியாளருக்கு கடந்த ஓராண்டுகளாக கூறிக்கொண்டிருக்கிறேன். கடந்த ஆட்சியின் போதும் கூறினோம். கடந்த ஆட்சியின் போதும் அன்றைய தினம் தமிழகத்தில் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞரிடம் நாங்கள் எடுத்து கூறினோம். அப்போது திமுகவில் இருந்த என் அன்பு தம்பிகள், அண்ணன்மார்கள் வருத்தப்பட்டார்கள். இவர் என்ன அண்ணா திமுகவின் அனுதாபி போலவே பேசுகிறார் என்று நான் தெளிவாக கூறினேன். நான் திமுகவும் இல்லை, அண்ணா திமுகவும் இல்லை. இந்த நாட்டின் முதலமைச்சரை தான் நான் குற்றம் சொல்லுகிறேன். முதலமைச்சரும் தான் கோரிக்கை வைக்கிறேன் என்று அன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருக்கின்ற அன்பு சகோதரர்கள், அன்பு அண்ணன் ராஜகோபால் எல்லாம் சந்தோஷமாக என் பின்னால் வந்தார்கள். ஆனால் இப்போது வர மறுக்கிறார்கள். இப்போது ஒதுங்கி பதுங்கி என் பின்னாலே வருகிறார் அண்ணன் ராஜகோபால். காரணம், இன்றைய தினம் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளரை நான் கேட்கவில்லை. என் தமிழகத்தின் முதலமைச்சரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன். அதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரர் ராஜகோபால் அவர்களே. அதிமுக இருக்கின்ற அன்பு சகோதரர்களே, நான் அதிமுக காரணம் அல்ல. இன்றைய தினம் கூறுகிறார்கள் நான் திமுக காரன் என்று கூறுகிறார்கள். ஆக முடிவில் கடந்த முறையும் திமுக தலைமையில் இருந்த ஆட்சியை எதிர்த்து போராடினேன். இந்த முறையும் அதிமுக தலைமையில் இருக்கின்ற ஆட்சியை எதிர்த்து போராடுகிறேன். ஆக நான் திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை, நான் ஒரு யாதவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இருக்கின்ற உணர்வு உங்களுக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் எந்த இயக்கத்தில் இருக்கிறீர்களோ அந்த இயக்கத்திலே இருங்கள். ஆனால் வாக்களிக்கும் போது மட்டும் உனக்கு வாக்களித்து போடுகின்ற நம்முடைய இன சகோதரனுக்கு வாக்களியுங்கள். அன்றைய தினம் உனக்கு அதிமுக வராது, திமுக வராது. ஏன்? இன்னொரு புள்ளி விவரம், இப்போது தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலே, தமிழகத்தின் தலைநகரிலே 1650 சீட்டுகள் இருக்கிறது MBBS படிப்பதற்கு. அரசாங்கத்தின் கோட்டாவில் 1650 சீட்டு தமிழகத்திலே இருக்கிறது. நமக்கு பிசி என்று பிரிக்கப்பட்ட பிரிவிலே 600 சீட்டுகள் நமக்கு வர வேண்டும். இன்று வரை 450 சீட்டுகள் முடிவடைந்திருக்கிறது. இதில் எத்தனை சீட்டுக்கு யாருக்கு சென்றிருக்கிறது தெரியுமா? வெட்கம், வேதனை, அடிமைத்தனம், 2 யாருக்கு தான் அங்கே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதற்காக தான் நாங்கள் இந்த இனத்தை உடனடியாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இணைக்க வேண்டும் என்று கடந்த ஓராண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம்.